கேள்வி புரியுதோ இல்லையோ, பதில் தெரியுதோ இல்லையோ, படிச்சது ஞாபகம் வருதோ இல்லையோ, டெட் எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டான பதில் எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது February 2023 நடந்த கடைசி டெட் எக்ஸாம். அதுல இருக்கிற CDP கொஸ்டின்ஸ் மொத்தம் 30 கேள்வி. நீங்களும் நானும் தான் சேர்ந்து இதை சால்வ் பண்ண போறோம். நாம இன்னும் டெட் சிலபஸை படிக்க ஆரம்பிக்கல. எப்பயோ பிஎடுக்கு படிச்சது கொஞ்சம் மைண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அடிப்படையான இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும். கொஞ்சோண்டு காமன் சென்ஸ். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் பியாகெட்ஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? நமக்கு என்ன புரியுது? பியாகெட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, அது என்ன நமக்கு தெரியாது. இன் விச் ஸ்டேஜ் ஆஃப்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஏதோ ஸ்டேஜ் பற்றி பேசியிருக்காரு, அதில் எந்த ஸ்டேஜ்னு கேட்குறாங்க. டஸ் அன் இண்டிவிஜுவல், நம்மள மாதிரி ஒரு ஆள், மூவ் பியாண்ட் ரீசனிங். ரீசனிங்னா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறது, எல்லாத்துக்கும் லாஜிக் பார்க்கறது. சின்ன வயசுல அம்மா படத்துக்கு கூட்டு போனா அவன் ஏன் அங்கே போகிறான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்கறது. நமக்கு கரெக்டாக புரியணும், இல்லைனா மண்டக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? an individual move beyond reasoning. லாஜிக்கெல்லாம் பார்க்காத, மேஜிக் மட்டும் பாரு. and think more abstractly. அப்ட்ராக்ட்ல ரொம்ப வேகா யோசிக்கிறது. இப்போ சுருக்கமாக என்ன கேட்குறாங்க? எப்போ ஒருத்தன் லாஜிக் மட்டுமே பார்க்காம கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைனாலும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்றதான் கேள்வி. இதை புரிஞ்சிக்கவே இவ்வளோ நேரம் ஆச்சு. பதில் என்ன கொடுத்துருக்காங்க? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஆப்ரேஷனில் வேலை செய்கிறது, ப்ரீ ஆப்ரேஷனல்னா ஒரு விஷயம் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷன்னா ஃபுல்லாக அது ஆப்ரேட் ஆகும்போது இருக்கிற ஸ்டேஜ், கான்கிரீட்னா ப்ரீக்கு அப்புறம் வரலாம், இல்லை ஃபார்மலுக்கு அப்புறமும் வரலாம், சென்சரி மோட்டார்னா தெரியல. இந்த கேள்வி நம்மளுடைய காமன் சென்ஸால் சால்வ் பண்ண முடியல. இப்படி கேள்வியும் சரியா புரியல, பதிலும் சரியா புரியலன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது லென்த்தியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுவோம். அப்போ டி சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது, த காஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ். ஃபிசிக்கல்ன்றது என்ன? உடல் சார்ந்தது. சைக்கலாஜிக்கல் மனம் சார்ந்தது. அப்நார்மாலிட்டிஸ் ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்கிறது. காஸ் ஆஃப் திஸ், எதனால இது வருது? ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. சைக்கலாஜிக்கலாக நமக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம், ஆனால் உடல் ரீதியான விஷயங்கள் என்வாயர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹெரிடிட்டி, நம்ம தாத்தா கொடுத்துட்டு போகிறது. அவருக்கு கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம், அதே மாதிரி நமக்கும் இருக்கலாம், அப்போ பாசிபிள். சைக்கலாஜிக்கல், அவர் எப்பவுமே யார் கூடயும் பேச உம்முனே இருக்கலாம், நமக்கும் அது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இதை ஹெரிடிட்டி மீட் பண்ணுது. அடுத்து இண்டிவிஜுவல். நம்ம நமக்கே மன உளைச்சல் கொடுத்துக்கலாம், ஆனால் பிசிக்கலா நம்ம எந்த அப்நார்மாலிட்டியும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது, அப்போ அது இருக்க வாய்ப்பு இல்லை. மென்டல் ஹெல்த்னாலே சைக்கலாஜிக்கல் தான், பிசிக்கல் அதுவும் கிடையாது. அப்போ ஹெரிடிட்டி தான் கரெக்ட் ஆன்சராக தோணுது. அடுத்து, இன் விச் பீரியட் த சைல்ட்ஸ் பிஹேவியர் இஸ் ஈகோசென்ட்ரிக். ஈகோசென்ட்ரிக்னா என்ன? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். எப்போ நம்ம இந்த பிடிவாதத்தோட இருப்போம்? வெளி உலகத்தை அதிகம் பார்க்காதப்ப தான். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு? 0 to 3 years. இதுல சுத்தமா நமக்கு விவரமே தெரியாது. 3 to 6 years, இப்பதான் கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம், கொஞ்சம் விவரமும் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கும். 6 to 9 ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம். 10 to 12 நல்லாவே வளர்ந்துருப்போம். அப்போ இதுல எது கொஞ்சம் விவரம் தெரியும் ஆனால் வெளி உலகம் ரொம்ப தெரியாத ஸ்டேஜ்? 3 to 6 years. அப்போ அதை செலக்ட் பண்ணுவோம். அடுத்து, the basis of a personality trait is determined by. பேசிஸ்னா என்ன? அடிப்படை. பர்சனாலிட்டி ட்ரெய்ட்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி, அதோட அடிப்படை எதை வச்சு டிட்டர்மைன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்ட். ஆமாம், நம்மளை சுற்றி இருக்க மக்களாலும் விஷயங்களாலும் நம்மளோட பர்சனாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, கரெக்ட் தான். அடுத்து ஹெரிடிட்டி, நம்மளுடைய தாத்தா கொடுத்துட்டு போனது. அவர் எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருப்பாரு, நானும் அதே மாதிரி தூங்கிக்கிட்டே தான் இருக்கேன், வாய்ப்பு உண்டு. சொசைட்டி, இந்த சமூகம், கரெக்ட் தான். பியர் குரூப், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்களும் நம்ம பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க கேட்கறது பேசிஸ், அடிப்படை எது? அப்போ நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட அந்த பர்சனாலிட்டி யாரோட தான் இருக்கும்? நம்ம தாத்தாவோட தான் இருக்கும். அப்போ ஹெரிடிட்டியை சூஸ் பண்ணி. அடுத்து, இன் விச் ஸ்டேஜ் த பியர் குரூப் ரிலேஷன்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸ்கூல் அட்மாஸ்பியர் அண்ட் அதர் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் எமோஷனல் பிஹேவியர். எப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்னு தோணும்? அதான் இந்த கேள்வி கேட்க வருது. இன்ஃபென்சி, குழந்தை இல்லை. அடல்ட்ஹுட், பெரியவனானதும் இல்லை. சைல்ட்ஹுட், ஸ்கூலுக்கு போகிறது. அடலசன்ட், டீனேஜ், இது ரெண்டுமே வாய்ப்பு உண்டு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பட் எமோஷனல் பிஹேவியர், அந்த எமோஷன்ஸை எப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி இந்த எமோஷன்ஸ் நமக்கு வெளியே வருது டீனேஜ்ல தான். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம அடலசன்ஸ்னு போட்டுக்கிறோம். அடுத்து, இந்த ஐடென்டிஃபிகேஷன் மெஷர்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸை கண்டுபிடிச்சு மெஷர் பண்றது. த ட்ரை டைமென்ஷனல் மாடல். ஓகே, ஏதோ 3 டைமென்ஷன் இருக்க ஒரு மாடல் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்ரோச். ஓகே, இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு தெரியாது. வாஸ் டெவலப்ட் பை. ஓகே, யாரோ ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க, யாருன்னு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேருமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம முன்னாடி படிச்சதுல ஞாபகம் இருக்கு, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி வில்ஹெம் உண்ட் அப்படின்னு சைக்காலஜிக்காக நிறைய பண்ணியிருக்காரு. எதுவுமே தெரியல, ஆனால் அவரோட பேர் இருந்ததுன்னா அவர் பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, த எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் ஒன் செல்ஃப் டு அ நியூ சிச்சுவேஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ். புது இடத்துக்கு போகிறோம், நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு பேர் என்ன? மோட்டிவேஷனா? இல்லை. அடாப்டேஷன்? ஆமாம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை? இல்லை. இன்டெலிஜென்ஸ், அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, அப்போ அடாப்டேஷன் தான் கரெக்ட், அதை சூஸ் பண்ணிக்கிறோம். லேக் ஆஃப் டேஷ் இஸ் நாட் அ சிம்டம் ஆஃப் மென்டல் இல்னஸ்.
இல்னஸ். இது இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மென்டல் இல்னஸ்லாம் கிடையாது அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அது மென்டல் இல்னஸா? அப்பப்போ இல்லைனா ஓகே, எப்போவுமே இது இல்லைன்னா கண்டிப்பாக அது மென்டல் இல்னஸ். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு அழுகுறான், அது மென்டல் இல்னஸ் மாதிரி தான் இருக்கு. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இல்லை, ரோட்டில் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறோம், இன்னொருத்தன் ஓவர்டேக் பண்ணால் டென்ஷன் ஆகிறோம், இது மென்டல் இல்னஸா? எல்லாரும் அப்படி தான் இருக்கும். மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். செல்ஃப் எஸ்டீம், நம்ம சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறது, அது மோஸ்ட்லி நம்ம யாரும் அது மாதிரி இருக்க மாட்டோம். அதை விட்டு கிடக்குறாங்கன்னா திரும்பவும் எப்பயாவது நடக்கிறது ஓகே, அது இப்போ ஒரு பொருட்டாவே மதிக்காமல் இருக்கிறது மென்டல் இல்னஸ் தான். அப்போ இதில் ஏறக்குறைய ஓகேன்ற அளவில் இருக்கிறது டாலரன்ஸ் தான். அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். லேபிளிங் தியரி ஆஃப் டிலிக்வென்சி ஃபால்ஸ் அண்டர் டேஷ் கேட்டகரி. லேபிளிங் தியரி, ஏதோ லேபிள் பண்ணுறாங்க, டிலிக்வென்சினா குற்றம் பண்ணுறது டிலிக்வென்சி. இது எந்த கேட்டகரியில் வரும்? இண்டிவிஜுவல் தியரியில் வருமா, என்வாயர்மெண்ட் தியரியில் வருமா, சாய்ஸ் தியரியில் வருமா, ஹெரிட்டரி தியரியில் வருமா? நமக்கு எதுவுமே தெரியாது இதில். அப்போ இதில் எது லென்த்தான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிப்போ, பிஏ சூஸ் பண்ணிக்கலாம். த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் டெவலப் ஃபார் தோஸ் ஹூ நோ த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ். ஓகே, ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆன்சரை பார்த்தா பேட்டர்ன் டிராயிங் டெஸ்ட் தான் லென்த்தியாக இருக்கு. ஆனால் இன்னும் 2 ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆர்மி பீட்டா டெஸ்ட், ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் அப்படின்னு. இந்த மாதிரி 2 ஆன்சர் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்ணு அங்கே தான் போகணும். மோஸ்ட்லி இதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். இந்த லென்த்தாக இருக்கிறத விட்டுட்டு இப்போ இது 2ல் எதுன்னு சூஸ் பண்ணலாம். ஆல்ஃபானா அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், பீட்டா அதுக்கப்புறம் வருது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ இன்னொரு குரூப் யாராக இருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க. அதை வச்சு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம், இங்கிலீஷ் தெரியாதவங்க பீட்டான்னு வச்சுக்குவோம். இதை பேஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்னு நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, பின்னாடி பார்க்கலாம். ஹூ செட் பர்சனாலிட்டி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ ஆஃப் த மைண்ட். இதில் யாருமே நமக்கு தெரியாது, ஆனால் எப்பயோ படித்த ஞாபகம் இருக்குது. சிக்மண்ட் ஃப்ராய்ட்னு ஒருத்தரோட பேர். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஓரளவுக்கு தெரிஞ்ச பேர்னா இந்த ஃப்ராய்டுன்ற பேர் தான். அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அசஸ்மெண்ட் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்டஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க, அதை எழுதுகிறோம். அது எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே தெரியுது லென்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ணி பார்ப்போம். டு டெஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் டு லேர்ன் ஸ்பெஷலைஸ்ட் ஆக்டிவிட்டி. புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம், அதுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்றதுக்காக தான் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்றே வைக்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக தான் தோணுது. பட் மற்றதையும் பார்த்துக்கலாம். டு டெஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அது ஜிகே டெஸ்ட் மாதிரி. அப்புறம் டு டெஸ்ட் ஆக்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் அட்டைன்மெண்ட், ஒருத்தனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக வைக்கிறது. ஆனால் ஆப்டிடியூட் டெஸ்ட் மோஸ்ட்லி எல்லாமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் தான் இருக்கும், அதுக்காக இது வைக்கல. டு டெஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் டு லேர்ன், இது கரெக்ட் தான். ஆனால் பியில் என்ன சொல்கிறாங்க, இதே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேர்னுக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், பட் அது லாங்காக இருக்கலாம், நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஜுவனைல் டெலிக்வென்ட் இஸ் ஏஜ் பிட்வீன் டேஷ் குளோபலி. ஜுவனைல்னா சிறுவர்கள், டெலிக்வென்ட்னா குற்றம் பண்ணுறவங்க. நம்ம ஊரில் என்ன 18 வயசு கீழே இருந்ததுன்னா அவங்களாம் ஜுவனைல்னு சொல்லுவோம். இங்கே ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நம்ம 18 வயசு நம்பரும் இல்லை, லென்த்தாக எது இருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏயும் பியும் தான் சேம் லென்த்தாக இருக்குது, அதில் ஒன்று சூஸ் பண்ணி. அடுத்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பாண்ட் தியரி ஆஃப் லேர்னிங் இஸ் ப்ரப்போஸ்ட் பை யார்? 4 பேர் கொடுத்துருக்காங்க, நமக்கு யாரையுமே தெரியல. எது லென்த்தாக இருக்கோ அந்த பேரை சூஸ் பண்ணிக்கலாம். தாண்டிக்னு ஒரு பேர் லென்த்தாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். ஹூ செட் ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ ஃபோர்க் ரோட் சிச்சுவேஷன். ஒரு ஃபோர்க்கு பார்த்தோம்னா அதில் பாதை மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா இந்த ஃபோர்க்கில் இருக்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எதை சூஸ் பண்ண நமக்கு தெரியாது, அதுக்கு பேர் தான் ஃபோர்க் ரோட் சிச்சுவேஷன் அர்த்தம். இது யார் சொல்லியிருப்பா? யார் வேணால் சொல்லியிருக்கலாம். யாரோட பேர் லென்த்தாக இருக்குது? ஜான் டிவே, அவரை செலக்ட் பண்ணிக்கலாம். Dash are expected behaviors of males and females in many situations. இதில் இது lengthy option, gender stereotype. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். Gender are expected behaviors of males and females in many situations. அது ஃபிட்டே ஆகல. Gender stereotype are expected behaviors of males and females in many situations. மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டீரியோடைப்ன்றது நமக்கு தெரியும், இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு முன் தீர்மானம் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டீரியோடைப். உதாரணத்துக்கு பசங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டீரியோடைப். பொண்ணுங்களுக்கு வண்டி ஒழுங்காக ஓட தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஸ்டீரியோடைப். இது உண்மையாக அவசியம் இல்லை, ஆனால் பொதுவாக நம்ம இப்படி தான் வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோடைப். ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் மெனி சிச்சுவேஷன்ஸ், அதுவும் ஃபிட் ஆகல. ஜெண்டர் ஸ்டேட்டஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் ஆஃப் ஃபீமேல், அதுவும் ஃபிட் ஆகல. அப்போ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் மீன்ஸ். இந்த வார்த்தை ஏற்கனவே வந்துச்சு, அப்போ இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ இது என்னன்னு தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு இதை 2 உடைக்கிறோம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை புரியலன்னா அதை 2 உடைச்சாலே ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். இன்ட்ரோனா என்ன? நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, அப்போ நம்மளை பற்றின விஷயம். ஸ்பெக்ஷன்னா தெரியல, ஆனால் இதே மாதிரி நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை இன்ஸ்பெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய சார் வருவாரு, டீச்சர் எப்படி பாடம் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாரு, பசங்கள்ட்ட 2-3 கேள்வி கேட்டு போயிடுவாரு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். முதல்ல இன்ட்ரோ, நம்மளை பற்றினது. ஆப்ஷன்ஸ் பார்த்தா எல்லாமே செல்ஃப்னு இருக்கு, எல்லாமே நம்மளை பற்றினது தான். இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா செல்ஃப் எவாலுவேஷன், கிளாஸ் எப்படி நடக்குது, டீச்சர் எப்படி பாடம் நடத்துறாங்க, எவாலுவேட் பண்றாங்க. அப்போ செல்ஃப் எவாலுவேஷன் கரெக்டான ஆன்சர் மாதிரி தான் இருக்கு. அடுத்தது செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்ஸ்பெக்ஷன்ல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, இது ஆப்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறோம். செல்ஃப் அப்சர்வேஷன், என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, இதுவும் கரெக்ட் மாதிரி தான் தோணுது.
தோணுது. செல்ஃப் எஸ்டீம், நம்மளுடைய சுயமரியாதை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரில. அப்போ செல்ஃப் எவாலுவேஷனாக இருக்கும், இல்லை செல்ஃப் அப்சர்வேஷனாக இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறோம், வராரு, பார்க்குறாரு, போகிறாரு. அப்போது அதை வச்சு செல்ஃப் அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்து ஒன் ஆஃப் த டெக்னிக் ஆஃப் மோட்டிவேஷன் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். நம்ம கிளாஸ் ரூமில் எது நம்மளை மோட்டிவேட் பண்ணும்? பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. லிங்கிங் த நியூ லேர்னிங் டு த பாஸ்ட். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு புது விஷயங்களை சொல்லித் தருது. நம்ம ஆர்வமாக கேட்போம். அதுவும் இல்லாமல் இது லென்த்தி ஆப்ஷன் வேறு, இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்கெட்டிங், மறந்தா எப்படி மோட்டிவேஷன் வரும்? லவுட் ரீடிங், காது தான் வலிக்கும். பிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். விச் ஒன் இஸ் த ஸ்டிமுலை? ஆல்ரெடி படித்த ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூண்டும் போது நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் பிஹேவியர் அப்படின்னு தெரியுது. தட் அ பர்சன் ரிசீவ்ஸ் நாலேஜ் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ நம்ம நாலேஜை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் மற்றவங்கள்ட்ட இருந்தும் எப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர், இது இயற்கையாகவே நம்ம கிட்ட இருக்கிறது, அப்போ வெளியேந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நர்ச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியல. லாங்குவேஜ், மொழி மூலமாக இது நடக்குமா இல்லைன்னு தோணுது. லேர்னிங் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம சிலபஸில் நேச்சர் அண்ட் நர்ச்சர்னு பார்த்தா ஞாபகம் இருக்கு. அதனால இதில் அதை வச்சு போலாமே முடிவு பண்ணிட்டு நர்ச்சரை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ரொஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட்ஸ். 4 பேர் கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரியல. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜின்னு படித்த ஞாபகம் இருக்கு, லென்த்தியாகவும் இருக்கு. அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறோம். குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன். நம்ம எல்லாருமே நல்ல பையன் பேர் வாங்கணும், சமத்து பொண்ணு பேர் வாங்கணும் அப்படின்னு தான் ஓடிட்டே இருக்கும். இண்டிகேட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இதில் எதை இண்டிகேட் பண்ணுது? இதில் எதுவுமே என்னன்னு புரியல. லென்த்தியா என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு டெய்லர்ஸ் தியரி there are dash levels of creativity. டெய்லர்னு ஒருத்தர் ஒரு தியரி கொடுத்துருக்காரு, கிரியேட்டிவிட்டியை பற்றி நிறைய லெவல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. எத்தனை லெவல்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது நடுவில் வர நம்பர் தான் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தோணுது. அதனால 5 and 6ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி 5 சூஸ் பண்ணுறோம். விச் இஸ் நாட் த லாஸ் ஆஃப் லேர்னிங். கற்றலுக்கான விதி இதில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதுவுமே தெரியாது. ஆனால் மோஷன் பார்க்கும்போது நமக்கு சயின்ஸ் பாடத்தில் படிச்சது ஞாபகம் வருது. இது நியூட்டன் கொடுத்தது இல்லை. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ இது வேற அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணிக்கிறோம். 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் இன்வென்ட்ரி டு மெஷர் ஒன்ஸ் பர்சனாலிட்டி வாஸ் ப்ரப்போஸ் பை. ஒருத்தரோட பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஏதோ கொடுத்துருக்காரு. யாருன்னு கேட்குறாங்க, நமக்கு யாருன்னு தெரியல. லென்த்தி ஆன்சர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். காக்னேட்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்ஸ் ஆர் அக்வயர்ட் மோர் எஃபெக்டிவ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப். புரியல, ஆனால் காக்னேட்டிவ்ன்ற வார்த்தை ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு, இப்போ திருப்பி வந்தனால அது என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். இது நம்ம மைண்ட் சம்மந்தப்பட்டதுன்னு தெரியுது. நம்ம யோசிக்கிற விதம் அதுவாக இருக்கலாம்னு தோணுது. அதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராக்டிக்கல் இன்ட்ராக்ஷன், ப்ராக்டிக்கலாக நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம மைண்டு யோசிக்கும். எமோஷனல் இன்ட்ராக்ஷன் அப்பையும் மைண்டு யோசிக்கும். மாரல் இன்ட்ராக்ஷன் அப்பையும் மைண்டு யோசிக்கும். கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன், இங்கே டீச்சர் பாடம் எடுப்பாங்க, நம்ம கவனிப்போம், அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். மற்றதில் இருக்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிற வேலை இங்கே இல்லை. அதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இது லென்த்தியான ஆப்ஷன் கூட. த சில்ட்ரன் ஆர் ஏபிள் டு டேக் எனி ப்ராப்ளம் இன் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ் இன் த ஸ்டேஜ் ஆஃப். எப்போ நம்ம லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை, எப்போ நம்ம லாஜிக்கலாக ஒரு பிரச்சனையை அணுகிறோம் அப்படின்றது நமக்கு எந்த ஸ்டேஜுமே தெரியாது. லென்த்தியாக என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அண்டர் அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டு பி ரெஃபர்ட் டு டேஷ் இன் த ஸ்கூல் கைடன்ஸ் சென்டர். படிக்காத பசங்க நம்ம யார்கிட்ட கூட்டு போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபிசியாலஜிஸ்ட். ஃபிசிக்கல் ஃபிசியோனாலே உடல் சார்ந்தது, கண்டிப்பாக இந்த டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டோம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், யாரையாவது விட்டு பேச சொல்லுவோம். அது டீச்சராக இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கிற டாக்டராக இருக்கலாம். அது இல்லாமல் ஆப்ஷன் லென்த்தியாகவும் இருக்குது. அப்போ இது இருக்க வாய்ப்பு உண்டு. சைக்கியாட்ரிஸ்ட், இவங்க மனநலம் ட்ரீட் பண்ணுறவங்க. ஃபிசியோதெரபிஸ்ட், கை காலை சரி பண்ணுறவங்க. இதை வச்சு பி சூஸ் பண்ணிக்கிறோம். மென்டல் ஹெல்த் அக்கார்டிங் டு PV லியூக்கன் இஸ். மனநலம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லிவிங் பீஸ்ஃபுல்லி, அமைதியாக நிம்மதியாக வாழ்றது. கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. பீயிங் வயலண்ட் இன் பப்ளிக், கண்டிப்பாக கிடையாது. வெரி கைண்ட் வித் சில்ட்ரன், நம்ம பிரச்சனை எல்லாம் பெரியவங்களோட தான். ஹேவிங் எனர்ஜி டு டூ எவ்ரிதிங், எப்போ நானும் சுறுசுறுப்பாக ஆர்வமாக எல்லாத்தையும் பண்ணுறது. அப்போ ஆப்ஷன் ஏஆ இருக்கலாம், இல்லை டிஆ இருக்கலாம். டி லென்த்தாக இருக்கனால இதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ரல் சைக்காலஜி டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கலாம். லேர்னர்ஸ், நம்ம ஏற்கனவே படித்த ஞாபகம் இருக்குது. எஜுகேஷனல் சைக்காலஜி தான் லேர்னர்ஸை டீல் பண்ணுவோன்னு. அப்நார்மல் பீப்புள், நமக்கு ஞாபகம் வருது. உடம்பு சரியில்லைன்னு ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனால் பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் அவர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் சைக்காலஜின்னு சொல்லுது. அப்போ இது இருக்க வாய்ப்பு கம்மின்னு நினச்சிக்கிறோம். அடுத்து கன்சியூமர்ஸ், இதுக்கு கன்சியூமர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தோணுது. இதை வச்சு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். விச் ஒன் இஸ் நாட் அ டெக்னிக் ஃபார் டைரக்டிவ் கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா யாராவது நம்மள்ட்ட பேசி ஒரு விஷயத்துக்கு கைடன்ஸ் கொடுக்குறது. டைரக்டிவ் கவுன்சிலிங்னா டைரக்டாக பேசுறது நினச்சிக்கிறோம். ஆப்ஷன்ஸ் எதுவும் புரியல, லென்த்தியாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம ஏற்கனவே படிச்சு ஞாபகம் இருக்கிற கொஞ்சம் விஷயம், கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ், கொஞ்சோண்டு காமன் சென்ஸ் வச்சு இந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு பார்ப்போம். முதல் ஆன்சர் தப்பு. அடுத்து கரெக்ட் 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 கரெக்ட். அடுத்து தப்பு கரெக்ட் 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 தப்பு கரெக்ட் கரெக்ட் தப்பு 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 கரெக்ட் 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 தப்பு. மொத்தம் எவ்வளோ வாங்கணும்? 30க்கு 23 மார்க் வாங்கியிருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணாமலே கொஞ்சம் படிச்சுட்டு வந்தால் 30 வாங்கலாம். புரிஞ்சு படிச்சுட்டு வந்தால் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லலாம். அவ்வளவுதாங்க டெட் எக்ஸாம். இப்போது நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தப்பான இந்த 7 பதிலையும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. எங்கே பார்க்குறது? புக் இருந்தால் புக்கில் பாருங்கள், இல்லை கேள்வியில் இருக்கிற கீவேர்டை கூகுள் பண்ணி மேலே இருக்கிற சம்மரியை புரிஞ்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பரை சேர்ந்து
சேர்ந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.